ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நின்னு விளையாடு தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 3 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுந்தரராஜன் சி. இந்த படத்தில் தினேஷ் வேலுவாகவும், நந்தனா கீர்த்தியாகவும் மற்றும் சிவகுமார்னு எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட படம் தாங்க. ஆனால் இங்கே விளையாடுறதுக்கு வர்ற காலம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே பார்க்கலாம். வேலு இவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. இவருக்கு ஜல்லிக்கட்டு மேலே ரொம்பவே பிரியம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கருப்பன் அப்படிங்கிற ஒரு காளையை வளர்த்துட்டு வர்றாங்க. அதுவும் இவங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆளாக வளருதுங்க. ஸோ ஒரு லோக்கல் காம்படிஷனில் கருப்பன் ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சிட்றான். ஆனால் அவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அந்த காளை காணாமல் போயிடுது. இந்த காணாமல் போன காளையை இந்த குடும்பமே சேர்ந்து தேடுதுங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் விட்டுறாங்க. இது போதாதுன்னு கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு வேலு. அண்ட் கீர்த்தி ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கிறனால அவங்க அப்பா இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை. ஸோ நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாரு வேலு. இவர் அந்த காளையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. கடைசியில் வேலு அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லா தடைகளையுமே தாண்டி அந்த காளையோடையும் அவருடைய லவ்வரோடையும் சேர்றாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் ஒரு வெறும் ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ரூரல் செட்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த படத்தில் லவ் லாஸ் அப்புறம் ஹியூமன் அனிமல் பாண்டுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆக முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த கதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது தான் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. வேலு அப்புறம் அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பனோட இருக்கக்கூடிய எமோஷன் பாண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டுடைய முக்கியத்துவத்தையும் மற்றும் அந்த காளையை ஒவ்வொரு குடும்பமும் எப்படி அதாவது நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு ரூரல் செட்டிங்ஸில் எப்படி ஒரு நார்மல் ஒர்க்கிங் ஃபேமிலி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்கிறாங்க. கொரியோகிராஃபராக இருந்த தினேஷ் இதில் மெயின் கேரக்டராக வந்திருக்கிறாரு. இவரும் ரொம்ப அழகாக நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாருங்க. பேசிக்கான டயலாகாக இருந்தாலும் எமோஷனலாக ரொம்ப நல்லாவே அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஸ்கிரிப்டோட கதை ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நந்தனா ஆனந்த் தினேஷோட லவ் இன்ட்ரெஸ்டிங்காக வர்றாங்க. இவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. தீபா சங்கர் தான் அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எமோஷனல் சீன்ஸில் எல்லாமே அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூவும் இந்த படம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப அருமையாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா நின்னு விளையாடு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாகவே தியேட்டரில் நின்று சக்ஸஸாக ஓடும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. ஒரு நார்மல் நடுத்தர இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக அமையும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.